ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூவி லேம்ப் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஃப்ளக் பாயிண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை ஆன் பண்ணினீங்க அப்படின்னா அதுலேருந்து யூவி லேம்ப் வந்து எரியும். சரியா? ஸோ அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த ரெசின் வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகும். சரியா? ஹீட் ஆகி சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும். ஓகேவா? ஸோ அதை நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து இதை நான் பார்ட் 2ல் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லேம்ப் இருக்கு இல்லையா, இந்த லேம்பில் இருக்கிற இந்த பட்டன் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு எரியும். திரும்பி அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். திரும்பி ஒன் டைம் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். இல்லை உங்கள்கிட்ட அந்த நெயில் ட்ரையர் இல்லை, ஓகேவா, அதாவது இந்த யூவி லேம்ப் இல்லை அப்படின்னா நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் டே நைட் ஃபுல்லாக நீங்கள் விட்டுருங்க. சரியா? அது மாதிரி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடும். சரியா? நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது ரெடி ஆகிடும். காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீ செயினோ இல்லை இயரிங்ஸே வந்து நீங்கள் என்ன மேக் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு அது ரெடி ஆகிருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நெயில் ட்ரையர் வச்சியும் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒன் டே ஃபுல்லாக நைட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் உங்களுக்கு நல்லாவே வந்து ட்ரை ஆகி கீ செயினோ இல்லை இயரிங்ஸோ வந்து கிடச்சிருக்கும். சரியா? ஒரு ரெசின் ஆர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம மோல்டுலேருந்து எல்லா டிசைன்ஸையுமே வந்து எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஓவர் நைட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா டிசைன்ஸுமே வந்து ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவர் நைட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மோல்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற டிசைன் சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இயரிங்ஸாகவோ இல்லை கீ செயின்ஸாகவோ நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது கீ செயின் கொடுங்க, இல்லை வந்துட்டு இயரிங்ஸ் கொடுங்க அப்படிங்கும் போது நீங்கள் பல்க் ஆர்டர் எடுத்து இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதுவே வந்து உங்களுக்கு பெரிய மோல்டாக இருக்குது, ஃப்ரேம் வேணும், இல்லை ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோல்டு வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டிசைன்ஸ்லாம் நல்லாவே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு ரெசின் ஹார்ட்னர் எல்லாமே வந்து தனித்தனியாகவுமே இருக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து எது வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த ப்ரொசீஜரில் வருது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த ரெசின் ஹார்ட்னர் நீங்கள் வாங்கும்போது அதுக்கான ரேஷியோ வந்து கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதுக்கான டைமிங் கரெக்டாக எடுக்கணும். எல்லாமே எடுத்து நீங்கள் ஒன் டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூவாக நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த இப்போ கடைசியாக எடுத்துகிட்ருக்க பாருங்கள், இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ப்ளஸ் வந்து ரெசின் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன். ஸோ அது வந்து பெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து எல்லா டிசைன்ஸுமே நம்ம வந்து எடுத்துட்டோம். ரெசின் நீங்கள் வந்து ஊற்றும்போது கரெக்டாக அந்த மோல்டில் சரி சமமாக இருக்கணும். இல்லை லைட்டாக கொஞ்சம் மேலே கூட இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஃபுல்லாக வந்து வலிஞ்சு ஊற்றிடக்கூடாது. ஏன்னா வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேவா? நல்லா ட்ரை ஆகிட்டேன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ வந்து நீங்கள் ஊற்றும் போதே கரெக்டாக அந்த ரெசினெல்லாம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கூட மேலே இருக்கலாம். பட் வந்து ரொம்ப குழியாக இருக்கிற மாதிரி ஊற்றிடாதீங்க. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு பக்கம் குழியாகவும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ளாட்டாகவும் கிடைக்கும். சரியா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூடியில் எக்ஸஸாக இருக்கிற ரெசினை ஊற்றணும். பாருங்கள், சைடில் வலிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை கட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? பாருங்கள், எல்லா கலருக்குமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து ரொம்பவே அழகாக கிடச்சிருக்குது. சரியா? நம்ம வந்து மோல்டில் ஒர்க் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கணும். சரியா? நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கணும். அதாவது வலியவும் வெளியில் வந்துடக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றிடக்கூடாது. சரியா? அதனால் நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கணும். அதாவது ஃபுல்லாக மீன்ஸ் ஈக்குவலாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் லைட்டாக மேலே தெரியலாம் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. எக்ஸஸாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மோல்டு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ மோல்டு வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மீஷோலேயோ வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம எந்த மாதிரியான ரெசின் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு மெஷர்மெண்ட்டாக அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அந்த ரெசினோட அளவையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சிங் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருக்கணும். மிக்சிங் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகணும்.
கிளியர் ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ உங்களுக்கு ப்ளைனாக ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டபுள் கலர்லேயோ இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கலராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கலர்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசினில் இருந்தே நீங்கள் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? அதாவது ஒரே கலர் ஃபுல்லாக வந்து ஒரே கலராக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் என்ன கலர் வேணுமோ அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டபுள் கலரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணும்போதே நார்மலாக ரெசின் இருக்கு இல்லையா, அது ஒயிட் கலரில் தான் இருக்கும், மிரர் கலரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கலரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளவு உங்களுக்கு கலரில் தேவையோ அதுலேருந்து கொஞ்சம் பாதி எடுத்துக்கிட்டு என்ன கலர் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டபுள் கலர்லேயோ ட்ரிபிள் கலர்லேயோ இல்லை சிங்கிள் கலர்லேயோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் டிசைன் மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் எல்லாமே பார்ப்போம். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இதில் நம்மளுக்கு ஹோல்ஸ் வந்து இருக்குது. சரியா? இந்த ஹோல்ஸை வச்சு நம்ம கீ செயின் வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பு, ஒவ்வொரு ஷேப்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐ ஷேப்பு, இதில் டபுள் கலரில் கிடச்சிருக்கு, இதுலேயும் டபுள் கலரில் கிடச்சிருக்குது. இதில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இடத்துல டார்க்காகவும் ஒரு இடத்துல லைட்டாகவும் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பர்பிள் கலரில் கிடச்சிருக்குது. சரியா? இங்கே இந்த சர்க்கிளை பாருங்கள், இந்த சர்க்கிளுமே நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கும். சரியா? ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஓவல் ஷேப்பில் ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இந்த இடம் நல்லா ஈக்குவலாக இருக்கணும். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பக்கமும் கரெக்டாக சரிசமமாக வந்திருக்கணும். ஓகேவா? கரெக்டாக சரிசமமாக வந்திருக்கணும். நீங்கள் வந்து லைட்டாக கம்மியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு இடத்துல குழியாகவும் இன்னொரு இடத்துல வந்து சமமாகவும் இருக்கும். சரியா? அதையுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக ஊற்றிட்டேன். சரியா? பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குதுயா, இதில் பாருங்கள். ஓகேவா? இந்த லீஃப் பாருங்கள், இதில் என்ன ஆகிட்டுன்னா ஒரு பக்கம், ஓகேவா, ஒரு பக்கம் வந்து லைட்டாக இங்கே ரெசின் படாமல் விட்டுருக்கு. சரியா? இந்த இடத்துல ஒரு பக்கம் ரெசின் படாமல் விட்டுருக்குது. ஸோ இந்த இடத்துல லைட்டாக குழி விழுந்துட்டு, சரியா, அந்த இடத்துல பள்ள மாதிரி விழுந்துட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக குழி தெரியுது பாருங்கள். இப்போ இது பேக் சைடு திருப்பி வச்சோம்னா சமமாக இருக்குது, இருந்தாலும் இந்த இடத்துல லைட்டாக பள்ளம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதை ஈக்குவலாக பண்ணணும் நம்ம. இந்த ஹார்ட் ஷேப் பாருங்கள், இது ரொம்ப அழகாக ரிசல்ட் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப், குட்டி ஓவல் ஷேப்பு, இந்த ஃப்ளவர் டிசைனு, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு எல்லாமே நம்மளுக்கு அழகாக வந்திருக்குது. இதில் வந்து எக்ஸஸாக நம்ம ரெசின் ஊற்றுனதுனால இந்த இடத்துல இப்படி பப்புள்ஸாக நம்மளுக்கு வந்து நிற்கிது. சரியா? ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடாது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைமண்ட் ஷேப் பாருங்கள், இதில் வந்து டபுள் கலரில் கொடுத்துருந்தோம். பட் இந்த இடத்துல நம்ம ரெசின் வந்து படலை. ஸோ அதை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டாச்சு. ஸோ என்ன ஆகிட்டு அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக குழி விழுந்துட்டு, ஸோ வந்து நம்ம கஸ்டமருக்கோ இல்லை நம்மளுக்கோ ஒர்க் பண்ணும்போது எந்த இடத்துலையாவது ரெசின் படாமல் இருக்குதா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல கேப் விழுந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அசிங்கமாகிடும், திரும்பி நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரியா? சம்டைம் அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிடலாம், சம்டைம் வந்து அதை பண்ண முடியாமல் போயிடும். சரியா? ஸோ பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும், டைம் வேஸ்ட்டாக போயிடும், ரெசின் வேஸ்ட்டாக போயிடும், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சரியா? ஸோ வந்து பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மூன் ஷேப் பாருங்கள், இதுவும் டபுள் கலரில் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்குது. இது வந்து நம்மளுக்கு மோல்டு இல்லை. ஸோ வந்து பிளாஸ்டிக் மூடியில் வச்சு நம்ம பண்ணோம். சரியா? சைடில் எல்லாமே வலிஞ்சு வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அது வலிஞ்சு வெளியில் வந்ததுனால இந்த இடம் எல்லாமே நல்லா பள்ளமாயிட்டு ஒரு மாதிரி குழியாக இருக்குது. இந்த இடம் நல்லா மெல்லிஸாக விழுந்திருக்கு. சரியா? ரொம்ப நல்லா ட்ரை ஆகிட்டு இது இன்னும் கொஞ்சம் காயணும். சரியா? நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற ரெசின் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சேன். இது மாதிரி உங்களுக்கு வளையிற மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இது லைட்டாக புஷ் பண்ணி பாருங்கள் வருதான்னு. வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா வந்து இந்த மூடியை நம்ம உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இதை நான் லைட்டாக புஷ் பண்ணதுக்கு லைட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸ்கேலு இது மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா கூட இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? ஸோ நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சரி, அதாவது வெயிட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இவ்வளோ தான் ரெசின் கிளாஸ்க்கான ஒர்க்கே. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த பிராண்டில் வாங்குனீங்களோ அதுக்கான மெஷர்மெண்ட் அதிலே உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. மோல்டை நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேணுங்கிற டிசைனை வாங்கி நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள். இதோட நம்மளுக்கு வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஓவர் ஆகிட்டு, நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ், ப்ரூச்சஸ் கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸும் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் இன்னுமுமே வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்கள் பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம 100க்கு மேலவே சொல்லி கொடுத்துட்டோம். இன்னுமுமே நிறைய இருக்குது. நீங்கள் தான் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் மேக் பண்ணணும். ஓகேவா? நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இன்னுமுமே நிறைய க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு வந்து இப்போ கீ செயின் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கீ செயினுக்கு மேலே இருக்கிற இந்த ஹேண்டில் எடுத்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா மேல் பக்கம் ஒரு ஜம்ப்ரிங் ஜாயின் பண்ணிவிட்டு ஹூக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வந்து இதை ஜாயின் பண்ணினாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒர்க் முடிஞ்சு போயிடும். ஸோ பிஸ்னஸாக பண்ணுறவங்க இந்த மாதிரி கீ செயின் செட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் டிசைன்ஸ் வந்து நிறைய ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியாக கேட்குறாங்களோ அது மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீ செயின் வந்து ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் வச்சு இயரிங்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். சரியா? எந்த டிசைனில் வேணுமோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜம்ப்ரிங் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஜம்ப்ரிங்கை வாயை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். சரியா? ஜம்ப்ரிங் வந்து நம்ம ஹேண்டால் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டைட்டானது. ஸோ இதை நம்ம வந்து நோஸ் பீலரை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணியிருக்க இந்த ஹார்ட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷேப்பில் இருக்கிற அந்த ஹோல்ஸ்குள்ளே இந்த ஜம்ப்ரிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜம்ப்ரிங்கில் ஹூக் மாட்டிட்டு இது மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஜம்ப்ரிங்கில் 2 டைப் இருக்குது. மெலிசா உள்ளதும் இருக்குது, முத்தியாக உள்ளதும் இருக்குது. ஸோ நோஸ் பீலரை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இயரிங்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இயரிங்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை கீ செயின் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பல்க் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது இந்த ஹூக்கு, ஜம்ப்ரிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து ரெசினு, மோல்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடியாக வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கும் போது தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ண முடியும். சரியா? அவங்களுக்கு கேட்குற டிசைன்ஸை கேட்குற கலர்ஸில் டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வாங்கி வச்சுட்டு பண்ணுங்கள். ரெசின் ஹார்ட்னர் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? எது நம்மளுக்கான பிராண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி அதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை பிஸ்னஸாகவே பண்ணலாம். ஸோ இது வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட நம்மளோட ப்ரூச்சஸ் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுத்த பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஆல்பம் ஒர்க் வந்து ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா என்ன ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃப்ரீ கோர்ஸஸாக இருக்கட்டும், பேமெண்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். ஸோ வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஓகேவா? நான் போட்டிருக்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.